வினைச்சொல் வார்ம் ஆங்கிலம் கற்கும் திறக்குக்குறி. வினைச்சொல் என்பது ஒரு நபர், பொருள் அல்லது விலங்கு என்ன செய்கிறது அல்லது எந்த நிலையில் உள்ளது என்பதைச் சொல்வதற்கான சொற்கள். 1. வினைச்சொல் என்றால் என்ன? வார்ப் அறிமுகம். செயலை கூறும் சொற்கள்: படிக்க, எழுத, ஓட, சிரிக்க. நிலை கூறும் சொற்கள்: இருக்கிறது, இருந்தது, உள்ளது, போல இருக்கிறது. உதாரணங்கள்: ராம் படிக்கிறான். ராம் ஸ்டடீஸ். அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஷீ இஸ் ஹாப்பி. குழந்தைகள் சிரிக்கின்றனர். சில்ட்ரன் ஆர் லாஃபிங். 2. வினைச்சொல்களின் முக்கிய வகைகள். 1. செயலை கூறும் வினைச்சொல்கள் ஆக்ஷன் வார்ப்ஸ். உடல் செயல்கள்: நட, குதிக்க, எழுத. மனச்செயல்கள்: சிந்திக்க, புரிந்துகொள்ள, நினைவு கொள்ள. உதாரணங்கள்: அவன் ஓடுகிறான். ஹீ ரன்ஸ். நான் இந்த கேள்வியை புரிந்துகொள்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் question. 2. உதவி வினைச்சொல்கள் ஹெல்பிங் வார்ப்ஸ். இவை முக்கிய வினைச்சொல்களுடன் சேர்ந்து வரும்: இருக்கிறது, இருந்தது, முடியும், வேண்டும். உதாரணங்கள்: அவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் பிளேயிங். நான் போக வேண்டும். ஐ ஷுட் கோ. 3. இணைப்பு வினைச்சொல்கள் லிங்கம் வார்ப்ஸ். இவை நபர் அல்லது பொருளின் நிலையை இணைக்கும்: இருக்கிறது, போல, உள்ளது, ஆகிறது. உதாரணங்கள்: இந்த பூ அழகாக இருக்கிறது. திஸ் flower is beautiful. அவன் மருத்துவர் ஆனான். He became a doctor. 3. வினைச்சொல்களின் வடிவங்கள் verb forms. ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் 3 வடிவங்கள் உள்ளன. 1. முதல் வடிவம் V1 அடிப்படை வடிவம் ஏ. கா, ஈட், கோ, ரைட். 2. இரண்டாம் வடிவம் V2 கடந்த காலம் ஏ. கா, ஏட், வென்ட், ரோட். 3. மூன்றாம் வடிவம் V3 நிறைவு காலம் ஏ. கா, ஈட்டன், கோன், ரிட்டன். உதாரணங்கள்: நான் தினமும் சாப்பிடுகிறேன். ஐ ஈட் டெய்லி. நான் நேற்று சாப்பிட்டேன். ஐ ஈட் yesterday. நான் அந்த ஆப்பிளை சாப்பிட்டுவிட்டேன். ஐ ஹாவ் ஈடன் த ஆப்பிள். 4. காலங்கள் டென்சஸ் நேரத்திற்கு ஏற்ப வினைச்சொல். 1. இப்போது நடக்கும் காலம் present. நான் விளையாடுகிறேன். ஐ play. 2. கடந்த காலம் past. நான் விளையாடினேன். ஐ played. 3. எதிர்காலம் future. நான் விளையாடுவேன். ஐ will play. 5. பயிற்சிக்கான ருசிகர செயல்கள். 1. வினைச்சொல் வேட்டை. உங்கள் சுற்றிலும் 5 வினைச்சொற்களை பாருங்கள். ஏ. கா, உட்கார், படி, சிரி. 2. காலம் மாற்று. நான் பாடல் பாடுகிறேன் என்பதை கடந்த காலம் மற்றும் எதிர்காலமாக மாற்றவும். 3. வாக்கியங்கள் அமைத்தல். ஒரு வினைச்சொல்லை 3 வடிவங்களில் பயன்படுத்தி வாக்கியங்கள் உருவாக்கவும். பதில்: கடந்த காலம் நான் பாடல் பாடினேன். ஐ sang a song. எதிர்காலம் நான் பாடல் பாடுவேன். ஐ will sing a song. 6. வினைச்சொல் ஏன் முக்கியம்? 1. ஒவ்வொரு வாக்கியத்தின் உயிர் வினைச்சொல்லில்லாமல் ஒரு வாக்கியம் முழுமையற்றதாக இருக்கும். 2. நேரத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது. செயல் எப்போது நடந்தது என்பதை வினைச்சொல் கூறும். 3. ஆங்கிலம் பேச உதவுகிறது. சரியான இலக்கணத்திற்காக வினைச்சொல் தெரிந்திருக்க வேண்டும். வினைச்சொல் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலத்தை எளிமையாக மாற்றுங்கள்.